நல்ல தீர்ப்பு. 4 திருடர்கள் நீண்ட காலமாக திருட்டு தொழிலில் ஈடுபட்டு வந்தனர். திருட்டு தொழிலின் மூலமாக ஏராளமான பொருட்களை சேர்த்தனர். அதற்கு மேல் அவர்கள் நல்லவர்களாக திருந்தி வாழ வேண்டும் என்று விருப்பம் கொண்டனர். அதனால் தங்களிடம் இருந்த பொருட்களை எல்லாம் ஒரு தவளையில் போட்டு மூடி தங்கியிருந்த விடுதி கிழவியிடம் ஒப்படைத்து, பாட்டி, இது எங்களுக்கு பொதுவானது, இதை பத்திரப்படுத்தி வையுங்கள். நாங்கள் நால்வரும் சேர்ந்து கேட்டால்தான் கொடுக்க வேண்டும். தனியாக யார் வந்து கேட்டாலும் கொடுக்க கூடாது என்று கூறினர். ஒரு நாள் நால்வரும் விடுதியின் வெளி திண்ணையில் சூதாடி கொண்டிருந்த போது ஒருத்தி மோர் விற்று கொண்டு வந்தாள். மோர் வாங்கி வைக்க பாட்டியிடமிருந்து ஒரு தவளையை வாங்கி வர தங்களில் ஒருவனை உள்ளே அனுப்பி வைத்தனர். தவளை வாங்கி வர சென்றவனின் மனதில் திருட்டு எண்ணம் குடிகொண்டது. அவன் பாட்டியிடம், நாங்கள் கொடுத்து வைத்திருக்கும் தவளையை நண்பர்கள் கேட்கிறார்கள் என்றான். பாட்டி உள்ளிருந்தபடியே, உங்களில் ஒருவன் தவளையை கேட்கிறார், கொடுக்கட்டுமா என்று கேட்க, அவர்களும் அங்கிருந்தபடியே, சீக்கிரம் தவளையை கொடுத்து அனுப்புங்கள் என்று கத்தினர். பாட்டி அவ்வாறே கொடுக்க அவன் அதை கொல்லைப்புறமாக எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். சிறிது நேரத்திற்கு பிறகுதான் நண்பனின் செய்கை அவர்களுக்கு தெரிந்தது. அவர்கள் பாட்டியிடம் நஷ்டத்தை கேட்டனர். அவள் மறுக்கவே அவள் மீது வழக்கு ஒன்றை நீதிமன்றத்தில் பதிவு செய்தனர். நீதிபதியிடம் பாட்டி அழுதாள். நான் ஏழை, அவ்வளவு பொருளுக்கு எங்கு போவேன் என்றாள். நீதிபதி மரியாதை ராமன் வழக்கின் தன்மையை விவரமாக ஆராய்ந்தார். அவருக்கு பாட்டியின் மீது தவறில்லை என்று தெரிந்தது. அவர் மூவரிடமும், நீங்கள் என்ன சொல்லி பாட்டியிடம் தவளையை ஒப்படைத்தீர்கள் என்றார். அவர்கள், நாங்கள் நால்வரும் சேர்ந்து வந்து கேட்டால்தான் தவளையை கொடுக்க வேண்டும் என்றோம் என்று மூவரும் கூறினர். நீதிபதி, இப்போது நீங்கள் 3 பேர் தானே கேட்கிறீர்கள், 4 பேருமாக சேர்ந்து வந்து கேளுங்கள், அப்போது பாட்டி உங்கள் தவளையை நிச்சயமாக ஒப்படைப்பாள் என்று கூறினார். அவர் கூறிய இந்த தீர்ப்பை கேட்டதும் மூவருக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. விழித்துக்கொண்டு ஒருவர் பார்த்து திரும்ப சென்று விட்டனர். அந்த பாட்டியோ மரியாதை ராமனின் தீர்ப்பை கண்டு மகிழ்ச்சி கொண்டாள். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கனை அழுத்துங்க.